பகடிவதை தடுப்பு விசாரணை மசோதா வரும் டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற மக்களவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் இலாகா சட்ட நிறுவன சீரமைப்பு துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் சைட் கூறினார். இந்த மசோதா மீதான அமைச்சரவை அறிக்கை நவம்பர் மாத தொடக்கத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். இதில் கிடைக்கப்பட்டிருக்கும் மன ஓட்டங்கள், கருத்துகள் ஆகியவை குறித்து அமைச்சர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். நாடு முழுவதும் இது தொடர்பில் நடத்தப்பட்ட டவுன்ஹால் கூட்டங்களில் இருந்து திரட்டப்பட்ட கருத்துக்கள், பரிந்துரைகள் ஆகியவை அதில் இடம்பெற்றிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நாடாளுமன்ற புதிய கூட்டத்தொடரின் போது இது சட்டமாக்கப்படுவதற்கு மடானி அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருக்கின்ற நிலையில் வரும் டிசம்பர் மாதம் இந்த மசோதா மக்களவையில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு தயாராக இருக்கும் என்று அவர் சொன்னார். இறைவன் ஆசியால் வரும் நவம்பர் மாத தொடக்கத்தில் இந்த மசோதா மீதான அறிக்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அங்கு அதன் மீதான ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படும். டவுன்ஹால் சந்திப்புகளில் திரட்டப்பட்ட தகவல்களையும் மக்களின் மன ஓட்டங்களையும் கேட்பதற்கு அமைச்சரவை ஆவலாக இருக்கிறது என்று அசாலினா தெரிவித்தார். இங்கு நடைபெற்ற பகடிவதை தடுப்பு டவுன்ஹால் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகவலை தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.